அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். சார், நேற்று #GetOutModi ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு இந்திய அளவில். மும்மொழி கொள்கைக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் துணை முதலமைச்சர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், இது வரைக்கும் கோ பேக் மோடின்னு நாங்கள் போட்டுட்டு இருந்தோம், கெட் அவுட் மோடின்னு போட வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் மக்களாக இந்த #GetOutModi அப்படின்ற ஒரு விஷயத்தை ட்ரெண்டிங் ஆக்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாமலை வாய் விட்டது தான். முடிஞ்சா கெட் அவுட் மோடி சொல்லி பாருங்க, ஹேஷ்டேக் போட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. திமுக தலைவர்களாக இருக்கட்டும், யாருமே சரி, அரசாக இருக்கட்டும், யாருமே #GetOutModiன்றதை போடலை, இதை ட்ரெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. தானாக நடந்த ஒரு விஷயம், ஆர்கானிக்காக நடந்த ஒரு விஷயம் ஒரு பக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சவால் விட்டுருந்தாரு, நாங்கள் கொண்டு வரோம் பாருங்க, ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்கில் கொண்டு வரோம் பாருங்கன்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது எப்படி அப்படின்றதும் சோஷியல் மீடியாவே நல்லாவே அதை தெரியப்படுத்துது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஃபேக்காக ஒரு விஷயத்த இவர் சொல்லி அவங்க செஞ்சு கொண்டு வர விஷயமா பார்க்கப்படுது. ஏன் இது ஒரு பொழப்பாங்க? அதான் வேலையே இல்லையா அவங்களுக்கெல்லாம்? அதாவது நீ அண்ணாமலை ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு, பொதுக்கூட்டத்தில் சேர் பூரா காலியாக இருக்குது. அந்த காண்டில் பேசும்போது துணை முதலமைச்சரை அதாவது நீ வா போன்னு வாடா போடாங்கிற மாதிரியான மரியாதை விட்ட சொற்களில் பேசுகிறாரு. அவர் பேசிய போது சொன்ன விஷயந்தான், போன முறை கோ பேக் மோடி போட்டிங்க, இந்த முறை கெட் அவுட் மோடி வேணால் சொல்லி பாருடா அப்படின்லாம் சொன்னார். இப்படிலாம் சொல்லும்போது அதுக்கு இவர் ரொம்ப ஜென்டிலாக அது அவருடைய தரத்தை காட்டுதுன்னு சொல்லி ரியாக்ட் பண்ணிட்டார், அவ்வளோதான். மற்றபடி திமுகவின் அதிகாரப்பூர்வமாகவோ அல்லது திமுகவினுடைய ஐடி விங் சார்பாகவோ இந்த மாதிரி ஹேஷ்டேக் போடணும்னு சொல்லவே இல்லை. அவர் பேசியதை கேட்டு கட்சி சார்பற்றவர்கள் என்ன கெட் அவுட் மோடி சொல்ல முடியாதா, இன்னும் பெரிய அவர் என்ன பெரிய அப்பாட்டக்கரா அப்படிங்கிற மாதிரி நேற்றைக்கு ட்ரெண்டாக, அது ஆர்கானிக் ட்ரெண்டிங். அதில் திமுகவினரும் சில பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புலாம் கிடையாது. இன்னொன்று, ஒரு சமூக வலைத்தளத்தில் ட்ரெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. அது எதை வேணாலும் ட்ரெண்ட் ஆகும். ஒரு படம் வருதுன்னா ட்ரெண்ட் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ட்ரெண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்கு இல்லையா, இந்த கோபம் கெட் அவுட் மோடிங்கிறது நீ சீன்ற அதுக்கான ஒரு எதிர்வினையை நடக்குது அங்கே. நேற்றைக்கு அவர் நாளைக்கு போட்டி, நாளைக்கு தோத்துட்டு போகிறவங்க சொன்னாங்க ரீமேட்ச் கேட்பான், இல்லை நாளைக்கு ரீமேட்ச் வரியா அப்படின்னு. இந்த ரீமேட்ச்சில் விளையாடுறது யார்? இவங்க இந்தியா முழுக்க 13 மாநிலங்களில் ஆட்சியை பண்ணுறாங்க. ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு கட்சி, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இது ஒரு திமுகங்கிறது தன்னை சுருக்கி கொண்ட ஒரு மாநில கட்சி. நியாயமாக தென் மாநிலங்கள் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டிய ஒரு கட்சி. தன்னை தான் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே, தமிழர்களுக்கு மட்டுமே வேலை செய்யக்கூடிய தன்னுடைய வேலை திட்டத்தை சுருக்கி கொண்டு தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க. இந்த கட்சியோட நீ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எடுத்துகிட்டு நீ கூப்பிட்றேன்னா, ஸ்பேரிங் கூப்பிட்றேன்னா, நீ எவ்வளோ பெரிய கேனப்பேலாக இருப்ப? அண்ணாமலையினுடைய அறிவு இதுதான். இது பற்றியும் சரி, அதே மாதிரி இன்றைக்கி உலகத்தை தாய்மொழிகள் தினம், இந்த மாதிரியான சூழலில் ஒரு மும்மொழி கொள்கையை இந்த தமிழ் மீது திணிப்பேன், தமிழ்நாட்டின் மீது திணிப்பேங்கிறத பற்றியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடிவியினுடைய மாநில துணை செயலாளர் திரு பாலா அவர்கள் பேச இருக்கிறார். அதை நம்ம கேட்கலாம். அண்ணாமலையோட அந்த ஹேஷ்டேக் பேச்சு அப்படிங்கிறது, இந்த சின்ன பசங்கள்லாம் வீடியோ கேம் பத்தி பேசுவாங்கல்ல, அதாவது நான் அதிக பாயிண்ட் வச்சிருக்கேன், உன்னை விட அதிகமா பாயிண்ட் வச்சிருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குங்க. அதாவது அரசியல்ங்கிறது ஹேஷ்டேக் போடுறது கிடையாது. அரசியல்ங்கிறது வார் ரூம்ல அல்லக்கையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் இவ்வளவு ஹேஷ்டேக் போட்டேன் அப்படின்னு பேசுறது கிடையாது. அரசியல்ங்கிறது மக்கள், அரசியல்ங்கிறது களம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப பேசையில அண்ணாமலை சொல்றாரு, நான் நாளைக்கு ஹேஷ்டேக் போட்டுருவேன் 7 மணிக்கு அப்படின்னு. நாங்க நாளைக்கு தேர்தலில் ஜெயிப்போமே, உன்னால ஜெயிக்க முடியுமா? 2024 இதே மாதிரி தான் டயலாக் பேசினார், திமுகவே இருக்காது அப்படின்னு சொன்னாரு. நாங்க 40 தொகுதியும் ஜெயிச்சோமே, உங்களால முடிஞ்சா? இடியை வச்சு, சிபிஐ வச்சு, இன்கம் டாக்ஸ் வச்சு என்னென்னமோ பண்ணி பாத்தீங்கல்ல. நரேந்திர மோடி எவ்வளவு பெரிய தலைவர் சொல்லி 7 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, ஜெயிக்க முடிச்சா? ஒத்த ஓட்டு வாங்க முடிஞ்சா? ஜெயிக்க முடிஞ்சா? அதுக்கு முன்னாடி 2021 அரவக்குறிச்சியில அண்ணாமலைக்கு சொந்த பூத்துல ஒத்த ஓட்டு. அப்ப சவால் விடுறது பெருசு கிடையாது, அது சும்மா வீடியோ கேம் சவாலா இருக்கக்கூடாது, களத்துல மக்களை சந்திக்கிற சவாலா இருக்கணும். ஏன்னா நாங்க அப்படி இப்ப அண்ணாமலை சொல்றாருல செங்கலை உருவிடுவேன்னு, அதாவது எங்க அண்ணன் உதயநிதி ஒத்த செங்கல் எய்ம்ஸுக்கு, நீங்க மதுரை எய்ம்ஸுக்குன்னு சொல்லி வச்ச ஒத்த செங்கல் எடுத்து 40 தொகுதியும் ஜெயிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா காரணமா பிரச்சாரம் பண்ணாப்ல. அப்ப உன் பொருள் எடுத்து உணவே போடுறோம் பாரு, அதுதான் எங்களோட கெத்து. திமுகங்கிறது அண்ணாமலை மாதிரி எங்களுக்கு மோடி அங்க பிரதமரா இருக்கிறாரு, அமித்ஷாவோட ஆதரவு இருக்கு, இவரோட 17 மாநிலத்துல ஆட்சியில இருக்கோங்கிறது கிடையாது. திமுக காரங்கிறவன் இது மாதிரி யார் நாங்க எதிர்க்கிற துணிச்சல் இருக்கு.
சவாலுன்றது எது சவாலா இருக்கணும் தெரியுமா? 2100 கோடி தமிழ்நாட்டு மாணவர்களோட பணம், அவங்களோட படிப்புக்கான பணத்தை கொடுக்க மாட்டேங்குன்னா பாரு, அதை வாங்கி கொடு. நீ அவ்வளவு நீ பேசுற ஒரு ஆளா இருந்தா இதுக்கு முன்னாடி எந்த சவாலையாச்சும் அண்ணாமலை ஒத்துருக்கிறாரா அல்லது அந்த சவால் படி நடந்திருக்கிறாரா? பெரியாருக்கு எதிராக வன்மமா பேசினப்ப ஆதாரம் கொடுப்பேன்னு சொன்னாப்ல, கொடுக்க முடிஞ்சா? ஆனா இங்க அறிவாலயத்துக்கு நான் செங்கலை தொடுவேன் அப்படின்னு சொன்னா முடிஞ்சா? எதுவுமே முடியாது. சும்மா வெத்து பேச்சு, அட்டை கத்தி, அவ்வளவுதான் அண்ணாமலையோட இந்த ஹேஷ்டாக் பேச்சுன்றது சொல்ல முடியும். உலக தாய்மொழி தினம் இன்னைக்கு. அதாவது உலகத்துல எல்லா மக்களுக்கும் அவங்களோட தாய்மொழி எவ்வளவு முக்கியம் அப்படின்றது, அதுல தமிழர்களாகிய நமக்கு பாத்தீங்கன்னா மற்ற எல்லாரோட இன்னும் அதிகமான ஒரு மொழிப்பற்று இருக்கு. அதற்கு காரணம் திராவிட இயக்கம், தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், இன்னைக்கு கழக தலைவர் அவர்கள். ஏன் நமக்கு இந்த உணர்வு அதிகம்னா, அதாவது பேரறிஞர் அண்ணா சொல்லுவாங்க, இந்த மாதிரி 1963 நாடாளுமன்றத்துல அயர்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் பிரச்சனை, அந்த போராட்டம் உச்சகட்டத்தில் இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய டி வேலரான்ற அந்த தலைவர், எங்களுடைய கெய்லிக் மொழி வேணுமா, உங்களுக்கு அயர்லாண்டுன்ற நாடு வேணுமான்னு கேட்டா, எங்களுக்கு எங்க மொழி தான் உயிர், அந்த மொழிக்காக நாங்க நாட்டையும் விட்டு கொடுக்குற அளவுக்கு இருப்போம் அப்படின்னு அவர் பேசி இருக்கிறாரு. அப்படிங்கறத அண்ணா சொல்லியிருப்பாங்க. அந்த உணர்வு தான் தமிழர்களுக்கு நமக்கும் வந்திருக்கு. தமிழர்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னது மாதிரி தமிழ்ங்கிறது நமக்கு தாய்ப்பால் மாதிரி, அம்மா மாதிரி. சோ அதனால ஹிந்தி திணிப்பு மூலமா அல்லது சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு RSS இந்த மீண்டும் இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கு. நாம 100 ஆண்டு காலமா பாத்தீங்கன்னா மொழிக்காக போராடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். இதுல என்ன ஒரு விஷயம்னா, 1938 எந்த ராஜாஜி இந்திய திணிச்சாரோ அதே ராஜாஜி 1957 பாத்தீங்கன்னா பெரியாருடைய முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன், இந்தி திணிப்புங்கிறது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த இந்தி திணிப்புக்கு எதிராக 1965 முத்தமிழறிஞர் கலைஞர், பேரறிஞர் அண்ணாலாம் போராடியதன் விளைவுதான் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாருமே உலகம் முழுக்க இங்கிலீஷ் வச்சு, அது யூரோப்பா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், ஜப்பான், கொரியான்னு பல்வேறு மொழிகளையும் கற்றுக்கொண்டு அந்தந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு உலக சாளரத்தை திறந்து விட்ட அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம். அதுக்கு காரணம் அந்த இருமொழி கொள்கை. சோ அந்த இருமொழி கொள்கைக்காக இந்தியாவில் எந்த மாநிலம் ஏத்துக்கிட்டாலும் நம்ம இளம் தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஏத்துக்காது. அதை உலக தாய்மொழி தினத்துல மீண்டும் ஒன்றிய அரசுக்கு நம்ம உறக்க சொல்வோம். இதை ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திரும்பவும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. மும்மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்காததால 5000 கோடி நிதியை இழக்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரும்பவும் பாத்தீங்கன்னா இது கைண்ட் ஆஃப் பிளாக்மெயில், இந்த பணத்துடைய மதிப்பை சொன்னா பிளாக்மெயிலே தான். அதனால அந்த காசுடைய மதிப்பு தான் 5000 கோடி அப்படின்னு சொன்னா மனசு மாறுதா? இந்த மாதிரியான விஷயங்களா தான் எதிர்பார்க்கப்படுது. ஒரு இந்த அரசு இப்படி ஒரு முடிவெடுத்ததுனால 5000 கோடி இழக்கிறாங்க, அப்புறம் தமிழ்நாடு மக்கள் கோவப்படுவாங்க அரசு மீது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தர்மேந்திர பிரதான் சொல்கிறார். 2500 கோடி இழப்பு இல்லை, 500 கோடி இழப்பு இல்லை, நீங்கள் 5000 கோடி ரூபாய் இழக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சொல்ல இருக்கு பார்த்தீங்களா? இவர் சொன்ன ஒரு சொல்ல. இன்னொரு பக்கம் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்த, ஒரு நிலத்தை நீங்கள் கைப்பற்றணும், அபகரிக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளணும், அந்த மொழியை அழிக்கணும். இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இங்கே வரும்பொழுது இதை தான் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அது அப்போ வந்தவங்கள சொல்றாரா? சரி, அப்போ வந்தவங்க கூட ஓகே, இப்ப நீங்க முன்னாடி வந்தவங்க இருக்காங்கல்ல, அங்க இருந்து ஆரம்பிக்கணும். சோ அப்படின்னு இவர் இப்ப இத கோட் பண்ணிருக்காருன்னா அப்ப பாஜகவும் இதை தானே பண்ணுது அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். திமுகவினுடைய நிலைப்பாடு சரிதான் அப்படிங்கிறதுதான் உண்மை. இப்போ தர்மேந்திர பிரதான் மீண்டும் மீண்டும் சொல்ற விஷயம் நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும். இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை பற்றி நேற்றைக்கு கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பிரபு நம்மளுடைய இதிலேயே ரொம்ப தெளிவாக விளக்கியிருந்தார். அவருடைய சொல்லின்படி பார்த்தோம்னா இந்த திட்டம் என்பதே உண்மையாலுமே மிக மோசமான திட்டம். பெரியார் ஒரு பெரியாருடைய போக்கே ரொம்ப கடும் போக்காக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும் பொழுது, தமிழ்நாட்டினுடைய இருக்கும்போது, இப்போ மாணவர்களுக்கு பகலில் மட்டும் வேலை, மதியத்துக்கு மேலே போய் வீட்டு வேலை செய்யலாம், அவங்க குலத்தொழில் எதுவும் குலத்தொழிலில் ஈடுபடலாம். இப்போ ஒரு சலவை தொழிலாளியாக இருந்தால் அவர் புள்ள போய் கழுத மேய்க்கலாம், அல்லது அவங்க அப்பாவுடைய துணி துவைக்கக்கூடிய வேலைகளை செய்யலாம். ஒருத்தர் மண்பாட்டம் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருந்துச்சுன்னா அந்த வேலைக்கு பாதி நேரம் மட்டும் ஸ்கூலில் இருந்துட்டு மீதி நேரத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த குலக்கல்வி திட்டத்தை வரும்போது
பெரியார் வந்து எங்கள் பிள்ளைகளே இப்போ தான் படிக்க வைக்க ஆரம்பிக்கிறோம், ஸ்கூலே இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக திறக்கிறாங்க. இதற்கு முன்பாக வந்து வெள்ளைக்காரர்கள் பார்த்து கல்வி பணியாற்றுறது தான், இறைப்பணியோடு சேர்த்து அவங்க கல்வி பணியாற்றுறது தான். அதுக்கு பிறகு அரசு பள்ளிங்கிறதே வந்து ரொம்ப குறைவாக இருந்து நீதி கட்சி ஆட்சிக்கு பிறகு தான் வந்திருக்கு. இப்படியான சூழலில் வந்து நீங்கள் வந்து ராஜாஜி பள்ளிகளை மூடுகிறார். மூடுவது மட்டும் இல்லாமல் இந்தியை கொண்டு வரார். இந்தியை கொண்டு வருவது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இந்த குலக்கல்வியும் கொண்டு வராருங்கும்போது பெரியார் வந்து பெரியாருடைய சொல் வேறு, நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சருடைய நடவடிக்கை வேறு. ஆனால் அந்த பாரம்பரியத்தில் வந்து நான் சொல்கிறேன், பெரியார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொருத்தரும் மானமுள்ள ஒவ்வொரு தமிழரும் மண்ணெண்ணெய் டின்னை கையில் வச்சுக்குங்க, கையில் தீப்பெட்டி வச்சுக்குங்க, நான் சொல்கிற அன்னைக்கு சொல்கிற இடத்த போய் கொளுத்துங்க, சங்கடமே படாதீங்க. உங்கள் பிள்ளைகளை வந்து காலங்காலமாக அடிமையாக வைக்க போகிறான், உங்கள் தலைமுறையை அடிமையாக வைக்கிறதுக்கு ஒருத்தன் பிளான் பண்ணிட்டான். அந்த பிளான் பண்ணதுக்கு எதிராக நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன். ரெடியாக மண்ணெண்ணெய் கேனும் தீப்பெட்டியும் வச்சுருங்க, நான் சொல்கிற அன்னைக்கு போய் சொல்கிற இடத்துல ஊற்றி கொளுத்துங்க அப்படின்னு பெரியார் சொன்னார். இந்த மாதிரி தான் பெரியாருடைய சிகிச்சை முறை வந்து ரொம்ப கடுமையான சிகிச்சை, அறுவை சிகிச்சையாக இருக்கும். ஆனால் அண்ணா வந்து அதுக்கு கொஞ்சம் மாற்றாக மருந்தின் மூலமாக நோயை குணப்படுத்தக்கூடிய அளவில் அறப்போராட்டத்தின் வழியாக தான் போராட்டத்தை முன்னெடுத்தார். இந்தியை எதிர்த்து அறப்போராட்டத்தின் வழியாக முன்னெடுத்து அதற்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியதுக்கு பிறகு அதிகாரத்தின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையை வந்து நிரந்தரப்படுத்தி விட்டு போயிட்டார். இப்படியான ஒரு சூழல் இருக்குது. இதை வந்து பெரியார் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ரத்தம் இன்னமும் இங்கே ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த பிஎம்சி பள்ளியில் இருக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா வகையான புதிய கல்வி கொள்கையாக இருக்கட்டும், எல்லா வகையிலையுமே மாணவர்களை இடைநிற்றலை இன்றைக்கி வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து கதறாரு. நம்ம வந்து மாநிலத்தில் இந்திய அளவில் வந்து 3வது இடத்துல இருக்கும் இடைநிற்றலில், ரொம்ப குறைவான ஒரு பச்சை கலர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து இப்போ கேரளாவுக்கு அடுத்ததாக நாம் வந்து இடைநிற்றலில் இருக்கோம், ரொம்ப குறைவான மாநிலமாக இருக்கணும். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் அது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டால் இந்த பிஎம்சி ஸ்கூல் பள்ளிகளை போன்ற இந்த பள்ளிகள் வருது அப்படின்னா, இது வந்து எல்லாம் இந்த மாடலை இப்போ கொண்டு வராங்க. இதை வந்து அப்புறம் எல்லா பள்ளிகளுக்கும் இதே மாதிரி தான் கொண்டு வரணும்னு சொல்லி வைக்கும்போது இடைநிற்றல் மிக அதிகமாக போயிடும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை நினைத்து கலங்குறாரு. சொல்கிறாரு, நாங்கள் வந்து இந்திக்கு எதிரி கிடையாது, இந்தி வேணும்னா எங்கள் போய் கற்றுக்கொள்வதற்கு இந்தி பிரச்சார சபா இருக்குது. தமிழ்நாட்டினுடைய பள்ளிகளில் இந்த மாநிலத்தில் 2 மொழிகள் தான் இருக்கக்கூடியதுன்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு தான். அந்த முடிவின்படியே நம்ம பயணிப்போம் அப்படிங்கிற விஷயங்களை பேசிக்கிட்டு மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இது மாதிரி வந்து மிரட்டல் தொழிலில் ஈடுபடாதீங்க, ஒரு மாநிலத்தில் இதுதான் வந்து இப்போ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ணாதீங்க, மீண்டும் ஒரு மொழிப்போரை தொடங்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான செய்தி அது. இவ்வளவுதான் அவருடைய பக்குவத்துக்கு, அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அவர் சொல்லக்கூடிய செய்தி. தர்மேந்திர பிரதான் மாதிரி வந்து மிரட்டல் தொழிலை வந்து பேசுவது, மாடு தரகர் மாதிரி கையை துண்டு போட்டுட்டு 5000 கோடி 2500 கோடிலாம் பேசுறதெல்லாம் இல்லாமல் ரொம்ப இதாக வந்து அமைச்சர் அன்பில்மையை சொல்லியிருக்காரு. மீண்டும் ஒரு மொழிப்போரை தொடங்காதீர்கள்னு சொல்லியிருக்காரு. ஏனென்றால் மொழிப்போர் தொடங்கினால் என்ன ஆகும்னு அவர்களுக்கு தெரியும். பாஜக தேவையில்லாமல் ஒரு மீண்டும் நம்ம சொல்கிற உதாரணம் தான், குளவி கூட்டில் வந்து இது பண்ணுறது, தூங்கும் புலியை வந்து சீண்டி எழுப்புகிறது. வேணாங்கிறது தான் செய்தியாக இருக்குது. ஒன்றிய அரசு என்பது நமக்கு வழங்க வேண்டிய நிதியை ஏறத்தாழ 2152 கோடி ரூபாய் நமக்கு வழங்க வேண்டிய நிதியை நீ இதை ஒத்துக்கொண்டால் தான் நான் பணம் தருவேன் என்கிற வகையில் பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் அந்த சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. குறிப்பாக இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுங்கிற திட்டம் எதுக்காக கொண்டு வர போகிறோம் என்று சொன்னால், தரமான கல்வியை நாங்கள் வழங்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லிக்கிறார்கள். சரி, தரமான கல்வியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லும்போது, ஏற்கனவே எங்களுடைய மாநிலம் என்பது தரமான கல்வியை தானே வழங்கி கொண்டிருக்கின்றது. கூடுதலாக இன்னும் தரத்தை நீங்கள் உயர்த்தப் போகிறீர்கள் என்று சொன்னால், அந்த பிஎம்சியில் அப்படி என்ன தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ண போகிறீங்க? எங்களுடைய தமிழக அரசு ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டத்தை காட்டிலும் அது உயர்ந்த திட்டமா என்று அதை கலந்து ஆலோசிக்கும் போது தான் தெரிகிறது. அதில் நீங்கள் NEP 2020 புதிய கல்விக் கொள்கை, இதை நீங்கள் வந்து இந்த பிஎம்சி ஸ்கூல் மூலமாக கொண்டு வருவதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, அந்த மும்மொழி கொள்கை சார்ந்து இருக்கின்ற ஒரு சரத்து, அதே மாதிரி 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கான பொது தேர்வு போன்ற ஒரு முறையை கொண்டு வருவது, வொகேஷனல் குரூப் வந்து 6ஆம் வகுப்புலேருந்தே கொண்டு வருவது என்பது ட்ராப் அவுட்டுக்கு நீங்கள் அதிகப்படியான வழிவகை செய்வது போன்று இருந்ததுனால் நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஏற்கனவே
ட்ராப் அவுட்டில் நாங்கள் மினிமைஸ் பண்ணி இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே ட்ராப் அவுட் இல்லாத ஒரு மாநிலமாக நாங்கள் ஆக்கிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் குறிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 16% இருந்ததை 5% கீழ் கொண்டு வர வேண்டும் இடைநிற்றலை என்று சொல்லி இன்றைக்கி அதை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒன்றிணைந்து, வெறும் தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு மக்களும் அது வீதிக்கு வந்து கோலம் போட்டு எதிர்ப்பை தெரிவிப்பதாக இருந்தாலும், அல்லது ஆங்காங்கே மாணவர்கள் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து அவர்கள் செய்த அந்த ஆர்ப்பாட்டங்கள், எழுப்பிய எழுச்சி உரைகள், இங்கு ஆங்காங்கே நடைபெறுகின்ற கருத்தரங்குகள் என்று தொடர்ந்து மீண்டும் ஒரு மொழிப்போரை நீங்கள் கொண்டு வரக்கூடாது என்கின்ற விதத்தில் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவித்தோம். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சர் அதற்கென்று ஒரு தனியாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் முழுமையாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தமிழை பற்றிய மிகப்பெரிய பெருமையை நாங்களும் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம், ஒன்றியத்தினுடைய பிரதமரும் அதை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார் என்று ஒரு பல்வேறு செய்திகள்லாம் சொல்லிட்டு கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இதில் ஒத்துக்கிட்டு நீங்கள் இதில் கையெழுத்து போடுங்க, இது நல்ல ஒரு சமுதாயத்தை, இது இளைய சமுதாயத்தை மனதில் வைத்து தான் இதை நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். இளைய சமுதாயத்தை மனசில் வச்சு நீங்கள் உள்ளபடியே நீங்கள் இது மாதிரியான செய்தியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று நீங்கள் தனியாக கண்டிஷன்ஸ் போடக்கூடாது. இதை நீ ஒத்துக்கிட்டு நீ கையெழுத்து போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காந்து பேசிக்கலாங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை அதில் சொல்லும் பொழுது, அப்போ நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, நாங்கள் இது வரைக்கும் ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணாமல் இருக்கிறோமா? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள், இருமொழி கொள்கையை பின்பற்றுகின்ற பிள்ளைகள் இன்றைக்கு எந்த அளவிற்கு ஒரு ப்ரூவன் ப்ராடக்ட்ஸாக இன்றைக்கி எந்த அளவுக்கு பல்வேறு துறையில் இன்றைக்கி உயர்ந்து நிற்கிறாருங்க. நீங்கள் டாப் லிஸ்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா அது மருத்துவராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, அல்லது டெக்னாலஜி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, ISROவில் இருக்கக்கூடிய உயர் இடத்தில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் படித்த இருமொழி கொள்கையை பின்பற்றியவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒன்று ஃப்ரேம் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அந்த ஸ்டேட்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவை கூப்பிடுங்கப்பா, ஏன்னா நம்ம NEPங்கிற ஒரு ஃப்ரேம் பண்ண போகிறோம், அவங்களோட கருத்தை கேட்கலாம்ப்பா என்று நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அது சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் எதையுமே செய்யாமல் நீங்களாகவே ஒரு திட்டத்தை நீங்கள் வரைவு செஞ்சு இப்போ போட்டுட்டு நீங்கள் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்தோன்னா, இல்லை நாங்கள் இப்படி சொல்லலை, நாங்கள் அப்படி சொல்லலை என்று திருப்பியும் அதில் நீங்கள் அப்படியே ஒரு இலகுவோ அப்படி இறங்கி வர மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறது எப்படி இருக்குது என்று சொன்னால், தூண்டிலில் போட்டுட்டு அந்த மீன் ஏதாச்சும் சிக்காதா அப்படிங்கிற மாதிரியாக தான் இருக்கின்றது உங்களுடைய கடிதம். ஸோ அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிற அது அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவிகள் வந்து நிற்க வச்சு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் பாஜகக்காரரு, அவருடைய பெண்கள் தான் நினைக்கிறேன், அவருடைய பொண்ணுங்க தான் நினைக்கிறேன், குழந்தைங்க. ஸோ அவங்கள வந்து நிற்க வச்சு கூட அவங்களுடைய தோழியையும் நிற்க வச்சு ஒரு வீடியோ, எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நடுவில் இருந்த அந்த பொண்ணுடைய அப்பா, என் பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த மாதிரி பேசி வந்து போட வச்சிருக்காங்கட்டு அவருடைய அதிருப்தியை வந்து தெரிவிச்சிருக்காரு. மும்மொழி கொள்கைக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணலைன்றது தெரிவிச்சிருக்காரு. திரும்பவும் அந்த 2 பெண்களை மட்டும் நிற்க வச்சு, இது எங்களுடைய ஆசை, எங்கள் தோழிக்கும் நடுவில் அந்த பொண்ணுக்கும் அந்த டீச்சருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு இன்னொரு வீடியோ வெளிவந்திருக்கு. அதாவது குழந்தைங்களுக்கு, இப்போ அந்த சின்ன குழந்தைங்களுக்கு மும்மொழி கொள்கைன்னா என்னன்னு இன்னும் அந்த அளவுக்கு புரிதல் இருக்காது. எதுவுமே தெரியாத அந்த குழந்தைங்களை இப்படி பேச வச்சு அந்த வீடியோவை போட வச்சு, இந்த குழந்தைக்காக தானே ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து இவ்வளோ போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்குது. அந்த பாஜகக்காரங்களுடைய மென்டாலிட்டி பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இந்த குழந்தைய பார்க்கும்போது காஷ்மீரில் ஒரு குழந்தை எனக்கு நினைவுக்கு வருது. காஷ்மீரில் அந்த கத்துவா சிறுமி இருக்கார் இல்லையா, அந்த சிறுமியினுடைய நினைவுகள் வருது. ஒரு கோயிலுக்குள்ளே வைத்து அதை கொடூரமாக பல நாட்கள் வந்து ஒரு என்ன சொல்ல, அதை வந்து விவரிக்கவே முடியாது. மனிதகுல வரலாற்றில் மிக மோசமான சம்பவங்கள்னு சொல்லி ஒரு பட்டியலிட்டால் அது முதல் 10 வர வேண்டிய சம்பவத்தில் ஒன்று. ஒரு குழந்தைக்கு தொடர்ந்து தூக்க மாத்திரையை கொடுத்து 8 வயது குழந்தைக்கு பாலியல் வல்லுறவு செய்து கொலை செய்து அந்த உடலை வந்து வெளியில் வீசினாங்க. தன்னுடைய குதிரையை காணாமல் தேடிட்டு வந்த ஒரு குழந்தை, அது 8 வயது குழந்தை. இது வந்து இதற்கு அந்த குற்றவாளிகளை வந்து ஒரு பெண் அதிகாரி கைது பண்ணுறாங்க. கைது பண்ணதுக்கு பிறகு விடுதலை செய்யணும்னு சொல்லி அந்த மாநிலத்தினுடைய பாஜக அமைச்சர் எம்எல்ஏக்கள்லாம் ஊர்வலம் போனாங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல். அவர்கள் அந்த கட்சி தான் இந்த கட்சி. இன்றைக்கி இந்த குழந்தைகளை வச்சு பேசுகிறாங்க பார்த்தீங்களா, குழந்தைகள் வந்து பேசுகிறாங்க, குழந்தைகள் வந்து எங்களுக்கு மும்மொழினா என்னன்னு தெரியாது பிள்ளைகளுக்கு. அதுவும் இல்லாமல் வந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு குழந்தைய வச்சு பேசி அந்த பிள்ளையினுடைய அப்பா தகப்பனார் வந்து பேசிட்டார், இந்த மாதிரி இது எங்கள் பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, தேவையில்லாமல் அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்திக்கு எதிரான ஒரு மொழிப்போர் நடந்தது இல்லையா, அந்த மொழிப்போரின் போது
மொழிப்போர் வந்து மாணவர்கள் கையில் போயிடுச்சு. மாணவர்கள் கையில் போய் வந்து பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு கிடக்கின்றன, கல்லூரிகள் மூடப்பட்டு கிடக்கின்றன. இப்படியான சூழலில் இந்த மாதிரி ஒன்றுமே பிரச்சனை இல்லாத சூழல்லே இந்த மாதிரி பாஜகக்காரங்க சில்லறத்தனம் பண்ணும்போது பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? இனிமேல் இதோடு நிப்பாட்டிக்கிங்க, இதுதான் இல்லை, இதற்கு மேல் வந்து கல்லூரிகள் பள்ளிகள்லாம் மூடப்பட்டு விட்டன, இதற்கு மேல் நீங்கள் போராட்டத்தில் ஈடுபடாதீர்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், இது எங்களுடைய பிரச்சனை, வயதானவர்கள் மூத்தவர்கள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நான் போராட்டம் பண்ணுறாலும் சரி, அதில் வந்து குண்டடிப்பட்டு செத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி அதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், இதுக்கு மேலே நீங்கள் வந்து வராதிங்க, மாணவர்கள் வந்து அரசியலுக்கு வர வேண்டாம்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டார். இப்படியேப்பட்ட தலைவர்கள் இருந்த ஒரு நாட்டில் வந்து எப்படியேப்பட்ட கேடுகட்ட விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதாக இருக்காங்க. ரொம்ப குறைவாக தான், ரொம்ப குறைவாக இருந்தாலும் விஷம் அதிகமாக இருக்கக்கூடிய பாம்புகள் மாதிரி தான் வந்து பாஜக இருக்காங்க. பள்ளி குழந்தைகளை வச்சு பேச வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சில்லறத்தனங்கள் பண்ணுறது இல்லையா, இதை வந்து நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கணும். அரசு பள்ளி மாணவர்களாகிய எங்களுக்கு முன்மொழி கொள்கை கல்வி கற்க உரிமை இல்லையா? ஏழை மாணவர்களாகிய எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்க அனுமதி கூறுங்கள். இப்படிக்கு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஒன்றியம் தெசாத்தநாடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மாணவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நீங்க போட்ட முன்மொழி கொள்கை வீடியோ எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அது எங்களோட விருப்பம், அதுதான் சொன்னோம். இதனால எங்க பள்ளிக்கும் பள்ளி ஆசிரியருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் சுபஸ்ரீக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்க விருப்பத்தை தான் சொன்னோம், எங்களுக்கு வேணும், அதனால சொன்னோம். நன்றி சார். ரீசெண்டாக பார்த்தோன்னா டெல்லியில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கூட்ட நெரிசல்லே பார்த்தீங்கன்னா 18லேருந்து 20 பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க. அந்த வீடியோ வந்து எல்லாராலுமே பார்க்கப்பட்டது. இப்படி ஒரு கூட்ட நெரிசல் அங்கே இருக்குது, இதை வந்து சரி பண்ணுறதுக்கு ரயில்வேக்கு வந்து எந்த திராணியும் இல்லை அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் பல இடங்களில் எழுந்தது. இப்போ வந்து மோடி தரப்புலேருந்து ஒன்றிய அரசு சார்பாக சமூக வலைத்தளங்களுக்கு வந்து என்ன செய்தி போயிருக்கு அப்படின்னா, அந்த வீடியோ வந்து பெர்மனெண்ட்டாக நீக்கணும், எங்கே தேடினாலும் சர்ச்சில் அந்த வீடியோ வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போய் சேர்ந்துருக்கிறார். இல்லை, எவ்வளோ தூரம் தரங்கட்ட ஒரு அரசாக ஒன்றிய அரசு இருக்குதுங்கிறதுக்கு தான் எடுத்துக்காட்ட சொல்ல முடியும். இப்போது ஒன்று நடக்காததை ஒன்று சித்தரிச்சு போட்டிருக்காங்கன்னா அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். நடந்த ஒரு விஷயத்த வந்து இருக்கக்கூடாதுன்னா அப்போ ஹிஸ்ட்ரியிலே உங்களுடைய தவறுகள்லாம் இடம்பெறக்கூடாது அப்படின்னு 4 நாளைக்கு நம்ம முன்னாடி பேசணும். கிளாம்பாக்கத்தை பற்றி எவ்வளோ தூரம் வந்து மிக மோசமாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதே ஊடகங்கள் வந்து இந்த டெல்லி சம்பவத்தை பற்றி பேசவே இல்லை. ஊடகங்கள் பேசலை, அதில் வந்து அவங்களோட ஊடகங்களை கட்டுப்படுத்தி கைக்குள்ள வச்சுருக்காங்க. இப்போ சமூக ஊடகத்தை வந்து வாய மூட முடியல. சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய வந்து உதிரிகளை வந்து மிரட்ட முடியல, இது பண்ண முடியலன்னு சொல்லுவோம். சமூக ஊடகங்களை வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள்கிட்ட போய் அந்த பதிவுகளை நீக்குங்க அப்படின்னு கேட்குறான். எவ்வளவு பாருங்க, நீங்கள் எதை மறைத்தாலும் வந்து ஊர்வாயை மூடவே முடியாது. அது மோடிக்கு வந்து எப்போதான் புரியுமோன்னு தெரியல. ஏன்னா நீ வந்து எந்த இதை வேணாலும் மூடலாம், ஊர்வாயை மூட முடியுமா? ஒருத்தரை கட்டுப்படுத்த முடியுமா? இவ்வளோ தூரம் வந்து நடக்குது. நீ டெல்லியில் பாதிக்கப்பட்டவர்கள் பேசுவார்களா இல்லையா? டெல்லியில் அங்கே இறந்த 18 பேர் இருந்தால் நீங்கள் சொல்கிறது தான் கணக்கு 18 பேர். உண்மையாக அது வந்து கணக்கு வந்து 50க்கு மேற்பட்டவர் தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறது தான் கணக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்போ பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல் வந்து எப்போ தான் வெளியில் வர்றது? இதை பற்றி செய்தியிலே வரலாற்றிலே இல்லை இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம சொல்ல வரோம். பள்ளிக்கல்வித்துறையிலேயே இவங்க வந்து வந்தாங்கன்னா வரலாறுகளை மாற்றுவாங்க, எல்லாமே நடக்கும். இன்றைக்கி அமைச்சர் சொன்னது அதான், இவங்க வந்து புதிய வரலாறுகளை எழுதுவாங்க. கஜினி முகமது படையெடுப்புங்கிறாங்க இல்லையா, ஆரிய படையெடுப்பு தானே நடந்தது, அதையும் எழுதணும். இவங்க ஆரியர்கள் வருகையும் வாங்க, முகலாய படையெடுப்பும் வாங்க, இது ரெண்டுக்குமே வந்து இப்படி தான் வரலாறு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இது ரெண்டுமே படையெடுப்புகள் தான், அல்லது ரெண்டுமே வருகை தான், அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ இவங்க வந்து சொல்லக்கூடிய வரலாறு நம்ம வந்து எப்படி எடுத்துக்க முடியும்? இப்போ பாருங்கள், கண்ணு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தையே வந்து நியூஸில் இருக்காது, சமூக வலைத்தளத்துலையும் இருக்கக்கூடாது அப்படின்னா, அதான் சொன்னேன் ஸ்டாம்பேட் லைக் சிச்சுவேஷன் அப்படிங்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நடந்தால் அது ஸ்டாம்பேடுங்கிறாங்க. எவ்வளோ மோசமான ஒரு அரசு இங்கே இருக்குதுங்கிறதுக்கான உதாரணம் தான் அது. ஃபைன் சார், திரும்ப திங்கட்கிழமை இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் திங்கள் இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.